எனக்கும் இந்த இசை பயிற்சி பள்ளிக்கும் 2017ஆம் வருடத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரு சத்தியமூர்த்தி ஐயா ஆசீர்வாதத்தால் இந்த பள்ளிக்கு முதலில் காலடி எடுத்து வைத்தேன். அன்றிலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு கால சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் இதோட பயணிக்கிறேன் என்பது எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தாருக்கும் மற்ற மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இன்று எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு இரா ஞான பிரகாசம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுடைய பலத்த கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுக்கு நான் ஒரு வகையில ஒரு அடிமை. திரு சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு அவர் வயலின் வாசிச்சாருன்னா நான் அடிமை, இவர் திருவாசகம் வாசிச்சாருன்னா நானும் ஒரு அடிமை. நான் இளையராஜாவுடைய லைவ் கான்செப்ட் நான் போயிருக்கேன். அப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் பார்த்துருக்கேன், டி இமான்லாம் பார்த்துருக்கேன். ஆனா அந்த இடத்துல கூட நான் ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார மாட்டேன். இன்னைக்கு இந்த இசை நிகழ்ச்சியை வழங்கிய ஜி.கே. சிவராமன் ஐயா அவருடைய இசை நிகழ்ச்சியை பார்க்கும்போது சுமார் 2 மணி நேரம் 2 போன் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அது மேல போன் வரல, அது வேற விஷயம். என்னையும் மெய்மறந்து உட்காந்துட்டு இருந்தேன். இதுல ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, மாணவர்கள் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணு எனக்கு தெரியும், புரியும், உணர்றேன். அதை விட நம்ம ஞான பிரகாசம் ஐயா எவ்வளவு என்ஜாய் பண்ணாருன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் தான் ரொம்ப 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 ஈச் அண்ட் எவரி மூமெண்ட் அவருக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு உங்களுக்கு பலத்த கரவொலி மூலமாக நம்ம மனமார்ந்த வார்த்தைகளையும் போராடி இருந்துச்சு. இன்னைக்கு இசை உலக இசை தின விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இன்னொரு நாள். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? யோகா டே, ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, இன்னைக்கு யோகா டே அண்ட் உலக இசை தின விழா. இது 30 விழாவா இன்னைக்கு நான் பாக்குறேன். இந்த 30 விழால என்ன கூப்பிட்டது ஐயா எதுக்காக கூப்பிட்டாரு எனக்கு தெரியல. சரி, எல்லாரும் தப்பு பண்றது சகஜம் தானே. அது மாதிரி ஐயாவும் நினைச்சிட்டாலும் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காரு இல்ல. ஐயா கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அது திருவாசகமா இருந்தாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் சரி, இசைக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இப்ப தமிழ்நாடுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும், இந்தியாவுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பார்டர் இருக்கும். பட் இந்த மியூசிக் மட்டும் பார்டரே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிறக்கும் போது நமக்கு ஒரு தாலாட்டு பாடுவாங்க. அம்மா இருந்தாலும் சரி, பாட்டி இருந்தாலும் சரி, பெரியம்மா யாரோ ஒருத்தர் நமக்கு அந்த தாலாட்டு பாடுவாங்க. இப்ப கூட சமீபத்துல கோபிநாத்துடைய நீயா நானா நிகழ்ச்சியில அந்த தாலாட்டு எப்படி பாடுறது அது மட்டும்தான் ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில வச்சிருந்தாங்க. அந்த தாலாட்டுல அந்த நாக்கு எந்த வகையிலெல்லாம் அது போடுறது, எந்த வகையெல்லாம் உச்சரிப்பு வருது, எந்த வகையெல்லாம் சவுண்ட் வருதுன்னு மட்டும் பார்த்துருந்தாங்க. அந்த தாலாட்டுல இருந்து பக்தி பாடலா இருந்தாலும் சரி, கர்நாடக மியூசிக்கா இருந்தாலும் சரி, சினிமா மியூசிக்கா இருந்தாலும் சரி, எல்லா மியூசிக்கும் நம்ம கேட்கறது நாட் ஓன்லி ஃபார் டைம் பாஸ், நாட் ஓன்லி ஃபார் டைம் பாஸ், திஸ் இஸ் எ மெடிசின் அப்படின்னு சொல்றாங்க. யுஎஸ்ஏல இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இளையராஜாவுடைய இசை கேட்டுக்கிட்டு கேன்சர்ல இருந்து ஒருத்தர் கியூர் ஆகி வந்திருக்காரு. ஸோ இளையராஜாவுடைய மியூசிக்கு மெடிசனும் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், திஸ் இஸ் எ மெடிசின் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இசையை நம்ம கேட்கறதுனால நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கவலைகள் மறக்கிறோமோ, எவ்வளவு தூரம் நம்ம கவலைகள்லாம் இப்போ 2 மணி நேரம் எல்லாரும் மறந்துங்க இல்லைங்களா, அது மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம கவலைகள் மறக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ள புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இசையை கேட்கறதுக்கு மொழி தேவையில்லை, மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த இசையை மட்டும் உணர்ந்தா போதும். அந்த மாதிரி ஒரு இசை பள்ளிக்கு நானும் அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களை விட எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் கருதுகிறேன். இந்த நேரத்துல ஐயா கேரளால இருந்தாலும் சரி,
இன்னைக்கு என்னுடைய ஐயா அவர் வந்து ஞானப்பிரகாசம் ஐயா அப்படிங்கிறது நான் மறந்துட்டேன். அவருக்கு நான் வச்ச பேர் வந்து திருவாசகம் திருஞான சம்பந்தம் தான் வச்சிருக்கேன். நான் அவருக்கு ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறது எனக்கு அடிக்கடி நான் பத்திரிகை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதத்துல இந்த குழந்தைங்க எத்தனை பேர் இங்க படிக்கிறீங்கன்னு தெரியாது. கண்டிப்பா என்னுடைய இந்த வருஷம் நான் வந்து ரோட்டரியில இந்த மாசம் 30ஆம் தேதியோட என்னுடைய பிரசிடென்ஷிப் முடியுது. அடுத்து நம்ம ஏதோ ஒரு போஸ்ட் போகலாம் அது எப்படி இருந்தாலும் இந்த பள்ளிக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு கட்டத்துல வேற ஏதாச்சும் ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது பில்டிங் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்களுடைய எஜுகேஷன் தேவையான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா நான் கவனம் செலுத்துவேன். கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை அதுக்கு நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு மட்டும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு இந்த இனியதொரு நிகழ்ச்சிக்கு என்னை வந்து சிறப்பளக்கான ஐயன் சொல்லுவாரு, அடியன் அப்படிங்கிறாரு. அவரெல்லாம் அடியன் கிடையாது, நான் தான் அடியன். அந்த பாக்கியத்தையும் எனக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும் நினைச்சா இவ்வளவு ஒரு விஷயத்த குறிப்பிட்ட நாட்களை பண்ணவே முடியாது. அதுக்கு ஒத்துழைப்பு நடக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பலத்த கனவு ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எந்த ஃபீல்டு இருந்தாலும் நம்ம அந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம், அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது கெட்டத விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சண்டை இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்துட்டு கேரி ஓவர் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் போகலாம். என்னோட சிவில் ஃபீல்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா என் சைட்டுக்கு போனோம்னா அதை வந்து நான் அதில் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்த முடியும். அது கோபமா இருக்கலாம், திட்டதா இருக்கலாம், ஏதோ ஒன்று நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் டீச்சர்ஸ் அது மாதிரி வரவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் சரி, எவ்வளோ அழுகை இருந்தாலும் சரி, அந்த செப்பலை வெளியில விட்டுட்டு கிளாஸ் ரூம்ல போகும்போது உங்களுக்காகவே இருப்பாங்க, உங்களுக்காக மட்டுமே வாழ்வாங்க. அது மாதிரி ஒரு உன்னதமற்ற சேவையை வந்து அறச்சேவையை செய்யக்கூடிய அந்த ஆசை பெருமக்கள் உங்களுக்கு பலத்த கரவலை மூலமாக மனமார்ந்த வார்த்தைகளை பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் நமக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஆசை பெருமக்கள் வந்து நம்மளாம் சொல்லலாம் எல்லாரும் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்கன்னு சொல்லி, சம்பளத்துக்காக வேலை செய்யற காலம்லாம் மாறி போச்சு. சம்பளத்துக்காக வேலை செஞ்ச நாட்கள்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. இப்பெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷர், ஏன்னா இத்தனை குழந்தைங்க படிச்சுட்டு வெளில வரணும், எத்தனை குழந்தைங்க உங்ககிட்ட படிக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்க நல்லா படிச்சாங்க, எத்தனை குழந்தைங்க வெளியில போயிருக்காங்க, எத்தனை குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்தாங்க கவர்மெண்ட். ஸோ அது வகையில என் பையன் முன்னேறி வர மாட்டானா, என் பையன் நல்லா வாசிக்க மாட்டானா, என் பையன் ஒரு விருது பெற மாட்டானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆசை பெருமக்களும் ஏங்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு நன்றி கடனா நீங்க வந்து உங்களுடைய பெற்றோர்களையும் மறக்காம, ஆசை பெருமக்களையும் மறக்காம உங்களுடைய வாழ்க்கையை மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறைவன் வந்து உங்களுக்கு அத்துணை அருள் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி இடமாகவும் நன்றி, வணக்கம்.